வந்து மாலையை சூட்டிக்கொள் என்று அழைக்கிறாள் யசோதை. கிருஷ்ணன் கேட்டான், இது வரைக்கும் வெறும் பூக்கள் தானே, இப்ப என்ன மாலைன்னு சொல்றியேன்னா. ஆமாப்பா, உனக்காக மாலை தொடுத்திருக்கேன். எந்த பூலனா, மருன்னு சொல்லக்கூடிய வகையை சார்ந்த மறிக்கொழுந்து புஷ்பங்கள், தமனகம்னு சொல்லக்கூடிய வகையை சார்ந்த மறிக்கொழுந்து புஷ்பங்கள், இவற்றையெல்லாம் தொடுத்து சீர் மாலை, சீர்னா அழகியன்னு அர்த்தம், சீர் மாலை இதோ வர்றா, இப்ப அழகா தொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு பூவா தொடுத்து கூப்பிட்டு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மொத்தமா மறிக்கொழுந்தை ஒரு மாலையாகவே வச்சுட்டேன், உதிரி பூவா இல்ல, அழகா மாலை, நீ கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். அதனால மருவும் தமனகமும் சீர் மாலை. கிருஷ்ணன் சொன்னான், அப்படியா மாலையா, எங்க வச்சிருக்கேன்னா, வாடா காட்டுறேன்னா. நம்ப மாட்டேன்னா கிருஷ்ணன். உடனே யசோதை சொல்றாளாம், நீ வாசல்ல நின்னாலும் இந்த மறிக்கொழுந்துக்கு மட்டும் வாசனைங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதனால பாரு, மறிக்கொழுந்து வாசனை உள்ளேந்து வீசுறது, அப்போ மனம் கமழ்கின்றது. அந்த வாசனையை வச்சே உள்ள மாலை தயாரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அதனால தெருவின் கண் நின்று இள ஆய்ச்சிமார்களை தீமை செய்யாதே. இந்த தெருவுல நின்னுண்டு கோபிகைகளோடு விஷமம் எல்லாம் பண்ணாத, உள்ளவா. உன்னுடைய அழகான உருவத்துக்கு இந்த நறுமணம் மிக்க மறிக்கொழுந்து மாலை எவ்வளவு பொருத்தமா இருக்கும் தெரியுமா. புருவம், கேசம், நெற்றி இவையெல்லாம் ஒளி வீச மேகம் போட்ட கண்ணுக்குட்டி போல இருக்கக்கூடிய கண்ணபிரானே, அழகு மிக்கவனே, நீ ஆசையோடு நான் உனக்கு சூட்ட, ஆசையோடு நான் சூட்டும் இந்த மாலையை அணிந்து கொள்ள நீ வா என்று யசோதை அழைக்க, கண்ணனும் அருகில் வர, யசோதை மட்டுமா அழைத்தாள், பெரியாழ்வார் மட்டுமா அழைத்தார், நம் ஒத்தத்துறையை நோக்கி கண்ணன் ஓடி வருகிறான். மறிக்கொழுந்து மாலை கையில் ஏந்தி இருக்கிறோம். அப்படியே கண்ணன் தலையிலே நாம் சூட்ட, கழுத்துல வாங்கிக்கல, புருவம், கருங்குழல், நெற்றி, அப்படியே தலையை சுற்றி அந்த மறிக்கொழுந்தால் கட்டப்பட்ட அந்த மாலைகளை ஆனந்தமாக அணிந்து கொண்டு நம் அத்தனை பேருக்கும் கண்ணன் காட்சி தந்து அனுகிரகம் செய்து விட்டான். நாம் சூட்டிய இந்த மறிக்கொழுந்து மாலையை இன்று கண்ணன் ஏற்று நமக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டான்.